வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொய்யான வாக்குறுதிகளை அளித்துள்ள திமுகவின் தில்லுமுள்ளு இனி செல்லுபடியாகாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாக்கு. பிரதமரையும் தமிழக முதல்வரையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கான நேரம் வந்துவிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக தேமுதிக கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரேமலதா பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் தமிழர்களின் தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடியது என கமல்ஹாசன் பேட்டி. பல்வேறு மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. தமிழகத்தில் மக்களவைக்கு 558 பேரும் சட்டப்பேரவைக்கு 220 பேரும் இதுவரை வேட்புமனு தாக்கல். விதிமுறைகளை மீறி 30க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் சென்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம். நடவடிக்கை எடுக்க சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஆட்சியர் ரோகிணி அதிரடி உத்தரவு. ஆவணங்கள் இன்று எடுத்து செல்லப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், 75 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதவாத கட்சியுடன் கூட்டணி வைத்ததாக விமர்சிக்கும் ஸ்டாலின், பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே இல்லையா என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து ராயபுரம், காசிமேடு, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். ஓட்டேரியில் பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர், பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருக்கும் திமுகவின் தில்லுமுள்ளு இனி செல்லுபடியாகாது என்று கூறினார். தமிழகத்தில் குடும்ப அரசியலை உருவாக்கியது திமுக தான் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மக்களிடத்திலே பொய்யான வாக்குறுதி கொடுத்து தில்லுமுள்ளு செய்து கொள்ளைப்புறத்தின் வழியாக வாக்கை பெற்று மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்று துடிக்கிறீர்கள். கொடுத்தாலும் இந்த முறை நடைபெறாது. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே 15 ஆண்டு காலம் இருந்தது. அந்த 15 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார்? துரும்ப போட கிள்ளி போடல. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தயாநிதி மாறன், முரசொலி மாறன், கருணாநிதி மகன் அழகிரி, இவர்கள் தான் பதவி சுகத்தை அனுபவித்தார்கள். நாட்டு மக்களுக்கு எந்த சுகமும் கிடைக்கல, எந்த நலனும் கிடைக்கல, எந்த பயனும் கிடைக்கல. முன்னதாக பெரம்பூரில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர், பாஜகவும் அதிமுகவும் மக்கள் நலன் மீது அதிக அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த பெரம்பூர் சட்டமன்றம் அம்மாவுடைய கோட்டை, அம்மாவுடைய கோட்டை. அவர் வருகின்ற பொழுது, சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வருகின்ற பொழுது, இந்த தொகுதி மேலும் வளம் பெறும், திறக்கும். அவர் அனைவருக்கும் எளிமையாக பழகக்கூடியவர், கட்சிக்காக உழைத்தவர். அப்படிப்பட்ட திறமை மிக்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவரை நம்முடைய கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல் சென்னை திருவொற்றியூரில் பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர், மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகளை தமிழகம் படைத்து வருவதாகவும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவின் காவலாளி என்று கூறும் பிரதமர் நரேந்திர மோடி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் செய்யும் ஊழலுக்கு காவலாளியாக இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்தும், பூவிருந்தவள்ளி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாகவும் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளும் அதிமுக அரசையும் மக்கள் வெளியேற்ற வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு அனுப்புவதற்கான தேர்தல் இது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார்.
நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு 2 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய நிலையிலும் அது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த முடியவில்லை என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்ததாக குறிப்பிட்ட ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என கேள்வி எழுப்பினார். தன்னை காவலாளி என்று பிரதமர் சொல்லிக் கொள்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் இந்தியாவினுடைய காவலாளி அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய காவலாளி, ஓபிஎஸ் காவலாளி. ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியல, ஆனால் இந்தியாவை விட்டு தப்பி ஓடி இருக்கக்கூடிய பணக்காரர்களை காப்பாற்றுகிற காவலாளியாக மோடி இருக்கிறார். அதுதான் உண்மை. பலமான மத்திய அரசு இருந்தால் பலமான தமிழகத்தை உருவாக்கலாம். யாரு சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில பலமான அரசு இல்ல என்று தேர்தல் அறிக்கையில அவர்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்தியா மந்தமான நிலையில் இருக்கிறது. அதிமுக தேமுதிக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, எம்ஜிஆரை முன்மாதிரியாக கொண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கட்சியை துவங்கியதாக கூறினார். அதிமுக தேமுதிக கூட்டணி ராசியான கூட்டணி என்றும் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றி இதற்கு உதாரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஆகிய மூவரும் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி கண்டுள்ளதாக பிரேமலதா தெரிவித்தார். தமிழர்களின் தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடியது வரும் நாடாளுமன்ற தேர்தல் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் மமதா பானர்ஜியை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அந்தமானில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறினார். அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் எம்என்எம் அவர்களுடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக ஒரு விதமான கூட்டணி தான் இருக்கும். எங்களுக்குள்ள உள்ள இந்த கட்சி நட்பினால் நான் அந்தமானுக்கு சென்று அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக இருக்கிறது. இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் விஷயமாக எனக்கு தோன்றவில்லை. இந்த தேர்தல் நம்முடைய தலையெழுத்தையும் முடிவு செய்யும். அதற்கான அஸ்திவாரம் தான் இது. மத்திய அமைச்சரவையில் 17 ஆண்டுகள் இடம்பெற்றிருந்த போது தமிழர்களுக்கு நன்மை செய்யாத திமுக இனிமேலா செய்ய போகிறது என உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி வினா எழுப்பியுள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், பலமான கூட்டணி அமைந்திருப்பதால் மத்தியில் பாஜக ஆட்சி அமைவது உறுதி என்று கூறினார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் மேல இருந்து குதிச்ச மாதிரி 17 ஆண்டுகளும் மத்திய அரசுல இருந்து எதுவுமே செய்யாம இனிமே செய்ய போறேன்னு சொல்லி நடக்காத ஒரு தேர்தல் அறிக்கை எல்லாம் விட்டுட்டு இங்க ஆளுங்கட்சியா நம்ம இருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி இருக்காங்க, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்காங்க. நம்ம ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி இங்க இருக்கு. அதே போல மத்தியில் இன்றைக்கு ஒரு நிரந்தர பிரதமர், அது மட்டுமல்ல இன்னைக்கு துணிச்சலான பிரதமர். எதிரி நாடெல்லாம் நம்மளை தாக்கும் போது, மக்களை தாக்கும் போது திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு.
மதுரையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் ஆகியோர் பிரச்சாரத்தின் போது ராஜஸ்தான் மாநிலத்தவர்களுடன் சேர்ந்து தாண்டியா நடனமாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமைச்சர் இதுபோல ஆடிப்பாடி அதிமுகவுக்கு வாக்கு சேகரித்து வருவது அனைத்து தரப்பு மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைவதால் அதிக அளவில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதிவாகும் வாக்குகள் மே 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி துவங்கியது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இதுவரை 558 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதேபோன்று சட்டப்பேரவையில் போட்டியிட 220 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி உள்பட பல்வேறு மாநிலங்களில் 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இன்று கடைசி நாள் என்பதால் அதிக அளவு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. விதிமுறைகளை மீறி 30க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஆட்சியர் ரோகிணி உத்தரவிட்டுள்ளார். இரண்டு நாட்களுக்கு முன் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஏத்தாப்பூரில் தேமுதிக வேட்பாளர் சுதீஷுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விதிமுறைகளை மீறி 30க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் சென்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தேர்தல் அலுவலரிடம் விளக்கம் கேட்டிருப்பதாகவும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஐட்டம் எடுத்து நாங்கள் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அந்த கள்ளக்குறிச்சி ஆர்ஓ உட்பட்ட அந்த ஏரியா இருக்கிறதுனால வந்து கள்ளக்குறிச்சி ஆர்ஓ வந்து இது சம்பந்தமாக ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்காக ஒரு டீட்டெயில் என்கொயரி மற்றும் ஆக்ஷன் எடுப்பதற்காக ஒரு அறிவுரை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்த நாளே வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில் என்கொயரி பண்ணிட்டு அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் எடுப்பதற்காக வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளும் 75 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டன. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சியினர் பணம் கொடுப்பதை தடுக்க தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை மணிகுண்டு அருகில் நேற்று நள்ளிரவில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் ஒரு மாருதி வேன் ஒன்றில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த நகைகள், செல்பேசிகள், பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதேபோல் சிவகாசியில் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கட்டுக்கட்டாக கொண்டு செல்லப்பட்ட 73,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 1,11,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்று படத்தின் வெளியீட்டை ஒத்திவைக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் முறையிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்று படம் வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியானது. அதே சமயம் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி துவங்கி 7 கட்டங்களாக மே 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
இதன் வாக்கு எண்ணிக்கை மே 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனால் இந்த படம் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது. மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு சரியாக 6 நாட்களுக்கு முன் இந்த படம் வெளியாக உள்ளது. இதனால் இந்த படத்தை வெளியிடுவதை மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடியும் வரை ஒத்திவைக்க கோரி காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாகன பேரணிக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் வாகனங்களில் வீதி வீதியாக உலா வருவதும் வாகனங்களில் பேரணி நடத்துவதும் வழக்கம். அத்தகைய பேரணிகளுக்கு தடை விதிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் வாகன பேரணிகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் இந்த செயல் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறிய செயல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மற்றும் நீதிபதி தீபிகா குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தெலங்கானா மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் வருகிற ஏப்ரல் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆந்திராவும் தெலங்கானாவும் தனித்தனி மாநிலங்களாக கடந்த 2014ஆம் ஆண்டு பிரிந்தன. இதையடுத்து தெலங்கானாவில் பிரதான கட்சியாக இருக்கும் சந்திரசேகர ராவ் தலைமையிலான தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியில் தெலுங்கு தேசம் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர துவங்கினர். கடந்த ஆண்டு நடந்த தெலுங்கானா பேரவைத் தேர்தலில் காங்கிரசுடன் சேர்ந்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் 2 இடங்களில் மட்டுமே வென்றது. இதையடுத்து தற்போது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என தெலுங்கு தேசம் கட்சி முடிவு செய்துள்ளது. இது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான முடிவு என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்றி ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் வரி பணத்தில் அமைக்கப்படும் சாலைகளை தோண்டி அரசியல் கட்சியினர் கட்சி கொடி கம்பங்களை நடுவதாக கூறி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊரக பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த 58,172 கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள 799 கொடிக்கம்பங்களை அப்புறப்படுத்த ஊரக வளர்ச்சித்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்து ஆகியவற்றிலும் கொடிக்கம்பங்கள் அகற்றியது குறித்து 21 மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்துள்ளதாக தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து மீதமுள்ள 11 மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றி ஏப்ரல் 1ஆம் தேதி அறிக்கை அளிக்கும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட பாம்பு, உடும்பு, நட்சத்திர ஆமைகள், அரணை ஆகியவற்றை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கம் போல் சோதனை செய்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த முபாரக் என்பவரின் உடைமைகளை சோதனை செய்தபோது வட ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட கொடிய நச்சு கொண்ட பாம்பு, உடும்பு, நட்சத்திர ஆமைகள், அரணை ஆகியவற்றை கடத்தி வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வன குற்றப்பிரிவுக்கு தகவல் கொடுத்தனர். விசாரணைக்கு பிறகு அந்த உயிரினங்களை மீண்டும் தாய்லாந்திற்கே திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலுக்காக வந்த திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன், இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் வேட்பாளர் பல்மீரா ரஷீத் அகமது ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மக்கள் நீதி மய்யம், பகுஜன் சமாஜ், குடியரசுக் கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர்.
தொகுதி மட்டுமல்ல 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற சட்டமன்றத்திலும் அத்தனை இடங்களும் பெறுவோம். இந்த தேர்தலுக்கு பிறகு மத்தியிலே மோடி இருக்காது, மாநிலத்தில் எடப்பாடி ஆட்சி இருக்காது. தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளருடன் அதிக அளவில் திமுகவினர் தேர்தல் அலுவலகத்தின் உள்ளே நுழைய முற்பட்டனர். இதனை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் தேசிய கட்சியின் சுயேட்சை வேட்பாளர் குப்பல்ஜி தேவதாஸ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது வேட்புமனு தாக்கலுக்கான டெபாசிட் தொகை 25,000 ரூபாய் பணத்தை சில்லறை காசுகளாக அடையாறு மண்டல மாநகராட்சி தேர்தல் அலுவலரிடம் அவர் வழங்கினார். நான் ஒரு 9 எலெக்ஷன்ல நின்றுருக்கேன். இதோட வரும்போதெல்லாம் நாணயத்தோட தான் வந்திருக்கிறேன். எனக்கு பேரே சென்னையில் நாணய வேட்பாளர்னு பேர். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வரவு செலவு கணக்கை காமிச்சிடுவேன் பப்ளிக்கிட்ட. எங்கள் சமூகத்துக்கு இது வரைக்கும் எம்எல்ஏன்னு யாரும் கொடுக்கல இவ்வளோ வருஷமா. அது சரி, வர ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இவங்கள்ட்ட 2-3 தொகுதி அவசியம் வாங்கலாங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கிறதுக்காக இந்த முதல் முயற்சியை எடுத்திருக்கேன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆண்டுதோறும் டூலிப் மலர் கண்காட்சி நடைபெறும் பூங்காவை மேம்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. காஷ்மீரில் ஜபர்வான் மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் அமைந்துள்ளது டூலிப் மலர் பூங்கா. கடந்த 2008ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த பூங்காவில் ஆண்டுதோறும் மார்ச் மாத இறுதி அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் டூலிப் மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். பல்வேறு வண்ணங்களில் மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மலர்களை காண உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வருகை தருவது வழக்கம். இன்னும் சில தினங்களில் இந்த பூங்காவில் டூலிப் மலர் கண்காட்சி துவங்க இருப்பதால் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூங்காவின் அழகை மேம்படுத்தும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு அருகே சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மேலேரிப்பாக்கம் என்ற இடத்தில் நேற்று காலை அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சூர்யா என்று தெரியவந்தது. மது குடிப்பதில் நண்பர்களுடைய ஏற்பட்ட மோதலில் அவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் மருத்துவமனையிலிருந்து சூர்யாவின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.